கனிமொழி போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள். பல்வேறு வாக்குறுதிகளை சொன்னார்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கு 64 பக்க தேர்தல் அறிக்கை வெளியிட்டார்கள். இது அந்த 64 தேர்தல் வாக்குறுதியிலே அவர்கள் சொன்னதை பாராளுமன்றத்திலே சகோதரி கனிமொழி இதுவரை பேசியிருக்கிறார் என்றால் இல்லை தோழர்களே. எப்படி 525 வாக்குறுதியை 21 தேர்தலிலே எடப்பாடி கொடுத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறாரோ, அதே போல் பார்லிமெண்ட்டுக்கு என்று சொல்லி 64 பக்க தேர்தல் அறிக்கையை கொடுத்து அதை நிறைவேற்றாமல் இன்று வரை இருக்கிறார்கள். அதே போல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 16% அதிகரித்து விட்டது என்று சொல்லி ஒரே நாளில் கடந்த வாரம் 12 பாலியல் சம்பவங்கள் நடந்தது என்று அவர் அண்ணன் ஆளுகின்ற தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்பதை திருமதி கனிமொழி உணர்ந்திருக்கிறாரா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த சண்டாளப்பாவிகள் ஆட்சியிலே தங்க விலை 64,000 65,000 தினசரி கொலைகள் கொள்ளைகள் நடப்பது போல, கற்பழிப்பு நடப்பதை போல தங்க விலை எங்கே போய் நிற்க போகுதுன்னே தெரியல.